எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை விட்டுட்டு வெளியில் வரணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்குள்ளார வரவே மாட்டேங்குது சார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டினுடைய வீட்டின் வெளிப்பகுதியில் வலது பக்கத்தில், இப்போ உள்ள நுழையிறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கம், அந்த வலது பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் ஆதி சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். சார், குடிப்பழக்கம் அதுலேருந்து என்னால் மீண்டு வெளியே வரவே முடியல சார். நானும் எவ்வளோ முயற்சிகள்லாம் பண்ணுறேன். ஒரு 4 நாள் ஓகே, அதுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. திரும்பவும் முயற்சி பண்ணுறேன், என்னால் முடியவே இல்லை. எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அதை விட்டுட்டு வெளியில் வரணுங்கிற எண்ணம் மட்டும் எனக்குள்ளார வரவே மாட்டேங்குது சார். நானும் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். 11:55 வரலும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். 12 மணிக்கு கடை திறக்கிற சத்தம் எனக்கு இங்கே கேட்குது சார். கடை 5 கிலோமீட்டருக்கு தான் இருக்குது. கடை சட்டர் ஓப்பன் பண்ணுற சத்தம் எனக்கு கேட்குது. அதனால் என்னால் அதுலேருந்து மீண்டு வெளியில் வரவே முடியல சார். இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதா? ரொம்ப எளிமையான தீர்வாக இருக்கணும், என்னால் செய்ய முடியதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்வு இருக்குன்னா நிச்சயமாக இருக்கிறது. என்ன தீர்வு அப்படின்னா, சூரியன் அஸ்தமனமான பிறகு, அஸ்தமனம் அப்படின்னா சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டின் வெளிப்பகுதியில் வலது பக்கத்தில், இப்போ உள்ள நுழையிறீங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள நுழையிறீங்க அப்படின்னா இடது பக்கம் வலது பக்கம், அந்த வலது பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் கடுகு எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இந்த கடுகு எண்ணெய்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனிதன் என்ன விஷயத்தை நினைக்கிறானோ அந்த விஷயத்தை ஈர்த்து அவன் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் கடுகு எண்ணெய்க்கு உண்டு. ஒரு நிலம் வைக்கல அப்படின்னா, சம்பந்தப்பட்ட இடத்தினுடைய வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை ஒரு சிகப்பு கலர் துணியில் அந்த மண்ணை எடுத்து உள்ள முடிச்சாக போட்டு அந்த முடிச்சுக்கு பக்கத்தில் கடுகெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த வேலை நடக்கும். வெள்ளிக்கிழமை நேரங்களில் வெள்ளிக்கிழமை டைம்ல இரவு நேரங்களில் 8 to 9 சுக்கரஹோரையில் கடுகு எண்ணெயை கொஞ்சம் தண்ணி கலந்து வீடு ஃபுல்லாக தெளிச்சு வந்தீங்கன்னா லட்சுமி ஆச்சம் கிடைக்கும். நீங்க என்ன தேவைக்காக அதை செய்யறீங்களோ அது வேலை செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றல் கடுகு எண்ணெய்க்கு உண்டு. அந்த கடுகு எண்ணெயை வைத்து ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் சூரியன் அஸ்தமனமானதுக்கு பிறகு வீட்டிற்கு வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக குடிப்பழக்கத்திலிருந்து மாறணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்த வைப்ரேஷனை டோட்டலாக மாற்றும். ஒரு சிலருக்கு வீட்டுக்கு போனாதான் சார் குடிக்கணும்னு தோணுன்னு சொல்றவங்க, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம செஞ்ச தப்பை உணரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பாருங்க, உண்மையிலேயே அற்புதமாக பலந்து கொள்ள ஒரு விஷயம். பயன்படுத்தி பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.